ஹாய், வணக்கம். இப்போ நம்ம எங்க பார்த்தாலும், யூடியூப் ஆகட்டும், அல்லது இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், நம்ம சோஷியல் மீடியாஸ் ஏதாவது ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னாலே வந்துட்டு, நெறைய அஃபர்மேஷன்ஸ் பத்தி, லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி, அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்விட்ச் கோட்ஸு, ஆ ஸ்விட்ச் ஃப்ரேசஸு அந்த மாரி நெறைய விஷயங்கள் மூலமாக, நீங்க நெனச்சத அடைய முடியும். நீங்க நெனச்சத சாதிக்க முடியும். அப்படின்னு நம்ம நெறைய விஷயங்கள் பார்க்குறோம். இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்ம? அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்ம வந்து எதெல்லாம் வந்து பாப்பப் ஆகுதோ எல்லாத்தையும் பார்க்குறோம். ஒரு நாளைக்கு நெறைய விஷயங்கள வந்து நம்ம அந்த மாரி பார்த்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா? இந்த பார்க்குற எல்லா விஷயமுமே உண்மதானா? இதனால ஏதாவது யூஸ் இருக்கா? அல்லது நம்ம சும்மா பார்த்துட்டு, பார்த்ததுலயே வந்துட்டு நம்ம ஒரு பலன் அடைஞ்ச மாரி நம்ம ஃபீல் பண்றோமா? அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா, நம்மளுடைய டைம் வந்து இன்னைக்கு ரொம்பவும் அதிகமா நம்மளுடைய மொபைல்லயும், டிஜிட்டல்லயுமே வந்துட்டு நமக்கு ரொம்ப போயிடுது இல்லைங்களா? நம்மளுடைய ரியல் டைம் காட்டிலும் இதுல நம்ம யூஸ் பண்ற நேரம் அதிகம். ஆ காலம் வந்து பொன் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா காலம் வந்து பொண்ண விட மேலானது. அதாவது உயிர விட மேலானது. உயிரும், காலமும் போச்சுன்னா வராது. இல்லைங்களா? நம்ம டைமும், நம்ம உயிரும் போச்சுன்னா வராது. பொன் கூட நம்ம சம்பாதிச்சிடலாம். தங்கம், பொன், செல்வம் சம்பாதிச்சிடலாம். ஆனா நம்ம உயிரையும், நேரத்தையும் நம்ம ஒன்ஸ் கடந்துட்டோம், முடிச்சுட்டோம் அப்படின்னா, அது திருப்பி நமக்கு கிடைக்காது. இல்லையா? அப்ப நம்ம என்ன மாரியான விஷயங்கள நம்ம வந்து பார்க்குறோம்? நம்ம என்ன மாரியான விஷயங்கள் நமக்கு கொடுக்கப்படுது, திணிக்கப்படுது அப்படின்னு நம்ம வந்து கவனிக்கணும். இப்போ உண்மையிலேயே அதுல ஏதாவது யூஸ் இருக்கா? நம்ம வந்துட்டு அ அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து சொன்னா, நம்ம என்ன வேணுமோ அத அட்ராக்ட் பண்ணணும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா, இதுல உண்மையும் இருக்கு, பொய்யும் இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. எப்படி நான் வந்துட்டு உண்மையும் இருக்கு, பொய் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, இப்போ அஃபர்மேஷன் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போயி ஒரு விஷயத்த பிலீவ் பண்ண வைக்கிறதுக்கு, நம்ப வைக்கிறதுக்காக தான் நம்ம அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். இந்த மாரி அஃபர்மேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணும் பொழுது, அதை நம் ஆழ்மனம் ஏற்றுக்கொள்ளணும். அதுல வந்து முழுமையா அதை ஏற்றுக்கொள்ளும்போது மட்டும் தான், அதுல இருந்து நமக்கு பாசிட்டிவான ரிசல்ட். நம்ம வந்துட்டு அதுக்கு இன்புட் குடுக்குறோமோ, அந்த மாரியான ரிசல்ட்ட நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும். ஒருவேள நம்ம வந்து சும்மா வாயில நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆ நம்ம ம் எப்படி சொல்றது? ஒரு ரைம்ஸ் சொல்ற மாரி சும்மா வாயில மட்டும் தான் போகுது. ஏதோ சில மந்திரங்கள் எல்லாம் வந்துட்டு உச்சாடனம் பண்ணும்போது, உள்ளுக்குள்ள ஆழமா வாங்கி நம்ம பண்ணாம, ஏதோ வாய் வாய் வார்த்தைகளா மட்டுமே இருக்கு அப்படிங்கும் பொழுது, நமக்கு அதுல இருந்து பலன் கிடைக்காது. இதுதான் வந்துட்டு எனக்கு கிடைச்ச ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஆ இப்போ நெறைய எழுத்தாளர்கள் சரி, ஆராய்ச்சியாளர்களும் இத பத்தி நெறைய விஷயங்கள ஆராய்ச்சி பண்ணிட்டு, ஒரு சப்கான்ஷியஸ் மைண்ட நம்மனால வந்துட்டு ட்ரெயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து நெறையா புத்தகங்கள் எல்லாம் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இதுல நான் வந்து லேட்டஸ்ட்டா ஒரு புத்தகம் படிக்கக்கூடிய ஒரு இது கிடைச்சது. ஆ இது வந்து ரொம்ப பழைய புத்தகம் தான். பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட்ன்னு சொல்லி ஜோசப் மர்ஃபி அப்படிங்கிற ஒரு ஒரு ரிசர்ச் பெர்சன் உடைய ஒரு புக்கு. அவரு இது மாரி நெறைய விஷயங்கள் ஒரு 13, 14 புக் வரைக்கும் வெளியிட்டிருக்காரு. இதுல வந்து எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா, நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்து அப்படி ஒரு பவர் இருக்கு. நம்மனால வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே சாதிக்க முடியும் அப்படின்றது தான் வந்து அதுல சொல்லியிருப்பாரு. நான் அதனுடைய தமிழ் வெர்ஷன் வந்து வாங்கி கொஞ்சம் ஒரு ஃபியூ டேஸா வந்து படிச்சுட்டு இருக்கேன். அதுல பார்த்தீங்கன்னா, அந்த புக் பேரு வந்து "உங்கள் ஆழ்மனதின் சக்தி" அப்படின்ற புக்கு. இதுல வந்து ஜஸ்ட் ஒரு 2 லைன் மட்டும் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். இதுல என்ன அப்படின்னா, "நோயுற்று இருப்பது அசாதாரணமானது. ஆரோக்கியமாக இருப்பது சாதாரணமானது. உங்களுடைய இருப்பின் உண்மை ஆரோக்கியமே ஆகும்." அதாவது நோய் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் நார்மல். ஓகேங்களா? நோய் அப்படிங்கிறது ஒரு அப்நார்மல் விஷயம். நம்ம ஆரோக்கியமா இருக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. அதுதான் வந்து சாதாரணமான விஷயம். அதுதான் ஜெனரலான விஷயம். ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு நோய் அப்படின்னு நமக்கு வந்தது அப்படின்னா, அதை பற்றியே நம்மளுடைய அதிக சிந்தனையும், நம்மளுடைய ம் முழுக்க முழுக்க நம்ம பேசக்கூடிய பேச்சுக்களும், நம்மளுடைய செல்ஃப் டாக்கும் பார்த்தீங்கன்னா, அதை பற்றியே அதிகமா இருக்கு. நாம ஏன் நம்ம சாதாரணமான ஒரு ஹெல்த்தியான விஷயத்த பத்தி நம்ம ஃபோக்கஸ் பண்றத விட்டுட்டு, அந்த ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷயம் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா, நாம ஏன் அதுக்கு அவ்ளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் குடுத்துட்டு, அத பத்தியே நம்ம பேசிட்டு இருக்கோம். அத பத்தியே நெனச்சுட்டு இருக்கோம். அப்படின்னு நம்ம கவனிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எதை அதிகமா நினைக்கிறோமோ, அதுதான் நம்மளுடைய ஆழ் மனதில பதியும். அப்போ நம்மளுடைய நோய் அப்படிங்கிறது வர்றதுக்கு முன்னாடியே சிலர் வந்து நோய் வந்துருமோன்னு பயப்படுவாங்க. ஒரு சிலர் சின்னதா வந்திருந்தாலே, அதை அதிகமா நெனச்சு நெனச்சு பெருசாக்குற மக்களும் இருக்காங்க. எப்படி வந்து ஒரு சின்ன ஒரு கொசுக்கடிய கூட நம்ம ஒரு பெரிய புண்ணாக்க முடியும். இல்லைங்களா? சொரிஞ்சுகிட்டே இருந்தோம்னா, ஒரு 4 நாள் தொடர்ச்சியா சொரிஞ்சுட்டே இருந்தோம்னா, பெரிய புண்ணாயிடும், காயமாயிடும். அதே மாதிரி ஒரு சிறிய விஷயத்த கூட பெரிய அதாவது நெகட்டிவ் விஷயங்கள, அந்த நெகட்டிவ் விஷயங்கள கூட நம்ம திருப்பி திருப்பி அத பத்தியே பேசும் பொழுதும், சிந்திக்கும் பொழுதும் என்ன ஆகுது அப்படின்னா,
அது நம்ம ஆழ் மனதுல ரொம்பவும் ஸ்ட்ராங்கா ஒரு பிலீஃப் சிஸ்டமா மாறிடுது. நம்மளுடைய லைஃப் அப்படிங்கிறது வந்து எப்படி டிசைன் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தாட்ஸ். நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்தது, கேட்டது, படிச்சது, அண்ட் தென் நம்மளுடைய அனுபவங்கள், நாம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, இந்த மாதிரியான விஷயங்கள வச்சு மட்டும் தான் நம்மளுடைய பிலீஃப் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆழ் மனதுல பதியுது. இத வச்சு தான் நம்மளுடைய லைஃப் அப்படிங்கிறது டிசைன் ஆகுது. அ நம்ம வந்துட்டு நெறைய நேரங்கள்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜோசியர்கிட்ட போவாங்க. இந்த மாரி எனக்கு வந்துட்டு பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாரி பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உடனே அந்த ஜோசியர் வந்து அந்த கட்டத்தெல்லாம் பார்த்துட்டு, ஆ ஏதேதோ கால்குலேஷன்ஸ்லாம் போட்டுட்டு, "இனி ஒரு 6 மாசங்க இந்த பிரச்சனை இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்க லைஃப் அப்படியே சூப்பரா மாறிரும்" அப்படின்னு சொல்லி அனுப்பிருவாங்க. அதுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு சின்ன பரிகாரம் மாரி எதையோ ஒண்ணு சொல்லி அனுப்பிருவாங்க. டெய்லி போய் இந்த கோயில்ல விளக்கு போடுங்க, இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுருவாங்க. இதை முழுமையா நம்புற மனிதருக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க சொன்ன அந்த விஷயத்த முழு நம்பிக்கையோட செய்ய, செய்ய என்ன ஆகுது அப்படின்னா, அது அவங்களுக்கு பாசிபிள் ஆகுது. பாசிட்டிவா மாறுது. ஏன்னா நம்பிக்கை, பிலீஃப் எனக்கு மாறிடும். எனக்கு வந்து இந்த 6 மந்த்ஸ் பீரியடுக்குள்ள என்னுடைய இது வந்து மாறப்போகுது அப்படின்ற ஃபுல் தாட்டோட பண்றதுனால அது மாறுது. ஆனா உண்மை, இவங்க ஜோசியரையே பார்க்கலன்னா கூட, இவங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா, என் லைஃப்ல வந்துட்டு நல்ல மாற்றம் வரும். இது எல்லாமே நான் கடந்து போகுற இந்த கஷ்டங்கள் எல்லாமே எனக்கு ஒரு ஷார்ட் டெர்ம்க்கு இருக்கக்கூடியது தான். இதன் மூலமா எனக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் தான். அப்படின்னு நாம வந்து நினைக்கிறது இல்ல. நாம இத என்னமோ ஒரு பெர்மனன்ட்டான ஒரு விஷயமா நெனச்சுக்கிட்டு, இத பத்தியே பயந்து, பயந்து, அதுக்கப்புறம் நம்மனால வந்து ஒரு இடத்துல ஹேண்டில் பண்ண முடியாம தான் ஒருத்தர போய் அணுகுறோம். இதே இன்னொருத்தர் போறாருன்னு வச்சுக்கோங்க, அதே ஜோசியர்கிட்ட. அவங்க வந்து சொல்றாங்க, "உங்களுக்கு இனி 6 மாசத்துல ஒரு மிகப்பெரிய கண்டம் வரப்போகுது. உங்க குடும்பத்துல வந்து ஒரு பெரிய ஒரு நெகட்டிவான விஷயம் நடக்க போகுதுன்னு" சொல்லி அனுப்பிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அதே தாட்லயே இருப்பாங்க. நடக்கிற ஒண்ணொண்ணையும் அந்த மாரியான ஒரு விஷயமாவே எதிர்பார்த்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப என்ன ஆகும்? நம்மளுடைய எதிர்பார்ப்பு, நம்மளுடைய தாட் இதெல்லாம் வந்து அதை ஒட்டியே இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, நாமளே அப்படி ஒரு விஷயத்தை எதிர்நோக்கி காத்து வரவேற்று காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அங்கேயும் வந்துட்டு அந்த விஷயம் நடக்குது. ஸோ 2மே பார்த்தீங்கன்னா, நம்பிக்கையின் அடிப்படையில வரக்கூடிய விஷயம். நம்பிக்கை அப்படிங்கிறது நம்மளுடைய ஆழ்மனம் எத வந்து முழுமையா ஏத்துக்குதோ, அது வந்துட்டு நமக்கு நடக்கும். அந்த மாரி தான் நம்மளுடைய லைஃப் வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இதுல நம்ம வந்துட்டு விதி, என் தலைவிதி அப்படின்லாம் சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. தலைவிதி அந்த மாரிலாம் எதுவுமே வந்து இப்படித்தான் நடக்கணும் அப்படின்னு புரோகிராம் பண்ணப்பட்டு எதுவுமே அனுப்பப்படல. விதிய மதியால வெல்லலாம் அப்படின்ற ஒரு வாக்கு கூட நம்மளுடைய இதுல தான் இருக்கு இல்லைங்களா? அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ நாம நெனைச்சா நம்மளுடைய லைஃப்ல வந்துட்டு எதை வேணும்னாலும், எந்த மாற்றத்த வேணாலும் கொண்டு வர முடியும் அப்படின்றது தான். ஆனா, இதுல வந்து பெரிய ஒரு சோகமான விஷயம் என்னன்னா, நாமளே வந்து அந்த மாற்றத்தை எதிர்பார்க்கிறது இல்ல. ஒரு பாசிட்டிவ் மாற்றம் நம்மகிட்ட வரணும்னு நம்ம எதிர்பார்க்கிறது இல்ல. உடனே என்ன பண்றோம் அப்டின்னா, அதுக்கு லாஜிக்கலா நம்ம கண்டுபிடிக்கிறோம். அது எப்படி நடக்கும்? இது எப்படி நடக்கும்? நான் வந்து எனக்கு இப்ப வேலையே இல்லையே! அது எப்படி நான் ஒரு ஒரு 3 வருஷத்துல ஒரு பெரிய வீடு கட்ட முடியும்? இப்படின்னு நம்ம வந்து நெறைய பாசிபிலிட்டீஸ நாமளே வந்து இந்த லாஜிக்கலாலாம் திங்க் பண்ணி, ரொம்ப அறிவாளித்தனமாவெல்லாம் திங்க் பண்றதுனால என்ன ஆகுது அப்டின்னா, நமக்கு வந்து பாசிபிலிட்டி இல்ல அப்படின்னு வந்து நம்ம முடிவு பண்ணிர்றோம். ஆனா, மனிதனுடைய மூளைக்கும், மனிதனுடைய மனதிற்கும் மிகப்பெரிய சக்தி இருக்கிறதா வந்துட்டு எல்லா ஆராய்ச்சியாளர்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ, அதன் மேல நிறைய ஆராய்ச்சிகளும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பா அதுல வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தானே அர்த்தம். அப்ப நீங்க அச்சீவ் பண்ணவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் சாதாரணமான ஒரு இடத்துல இருந்து வந்தவங்க தான் வந்து மிகப்பெரிய வந்து அ சாதனையாளர்களாவும் மாறியிருக்காங்க. ஒரு கம்ஃபோர்ட் ஜோன்ல ஒரு ரிச்சாக இருக்கிற ஒரு பெர்சன், ஒரு செல்வந்தராவே இருக்கிற பெர்சன் வந்து பெரிய செல்வந்தர் ஆகுறாரான்றதெல்லாம் கிடையாது. ரொம்பவும் அடிமட்டத்துல, அடித்தட்டுல இருந்து வர்ற மக்கள் தான் மிகப்பெரிய சாதனைகள் எல்லாம் பண்ணிட்டு போயிருக்காங்க. அது வந்து நம்ம நெறைய பேர வந்து நம்ம பார்க்க முடியும். நெறைய சாதனையாளர்களுக்கான உதாரணங்கள் நம்ம வந்து நெறைய புத்தகங்கள்ல பார்த்துட்டு இருக்கோம், படிச்சுட்டு இருக்கோம், கேள்விப்பட்டுட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப ஏன் நம்ம லைஃப்ல ஒரு சாதாரணமான ஒரு விஷயத்த கூட நம்மனால வந்துட்டு ஆ நடக்க வைக்க முடியல. ஒரு நிறைவேற்ற முடியல. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள இருக்கிற ஒரு டவுட். இது நடக்குமா? இது முடியுமா? அது எப்படி முடியும்? அப்படின்ற மாரி நம்ம நெறைய கொஸ்டின்ஸ் நமக்குள்ள கேட்கறதுனால என்ன ஆகுதுன்னா, அது நடக்காம போகுது. அதனால என்ன பண்ணலாம்? ஸோ இந்த புக்ல இருந்தே வந்துட்டு இன்னொரு விஷயம். அதாவது அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உறுதிமொழியை மீண்டும் மீண்டும் கூறுவதாலும், நீங்கள் சொல்வதை ஏன் சொல்கிறீர்கள்? எதற்காக சொல்கிறீர்கள்? என்பதை அறிந்தால், மனது விழிப்புணர்வுடன் இருந்து, அதை உண்மை என்று ஏற்றுக்கொள்கிறது. ஆழ் மனதில் உங்களை திருப்திப்படுத்தும் வகையில் ஒரு எதிர்வினை கிடைக்கும். அதுவரையில் உண்மைகளை மீண்டும் மீண்டும் கூறுங்கள். ஸோ நம்ம பாசிட்டிவ் அஃபர்மேஷன் எப்படி வந்து நமக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னா,
நம்மகிட்ட செல்ஃப் டாக் வந்து இது முடியாது, இது நடக்காது. ஆல்ரெடி நான் வந்து நோய்வாய்ப்பட்டுட்டேன். எனக்கு இந்த வலி வந்துருச்சு, இந்த பிரச்சனை வந்துருச்சு. இது சரியாகாது. ஏன்னா டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. இது வந்து ரிவர்சபிள் கிடையாது. அப்ப நமக்கு இது வந்து சரியா நடக்காது, சரியாகாது. அப்படின்ற நெகட்டிவ் செல்ஃப் டாக்கே நம்ம வந்து குடுத்துட்டு இருக்கிறனால என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்து குணமாகறதுக்கான வாய்ப்போ, அல்லது ஒரு செல்வந்தராகறதுக்கான வாய்ப்போ, இதெல்லாம் இல்லாமயே போயிடுது. இப்ப நம்ம மனம் ஏற்றுக்க மாட்டேங்குது. அப்ப என்ன பண்ணலாம்? இதை வந்து நம்ம சரி பண்றதுக்காக தான் இந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் உறுதிமொழிகள் அப்படிங்கிறது. நான் வந்து ஆரோக்கியமா இருக்கேன். அ என்னுடைய உடம்புல வந்துட்டு அ ஆரோக்கியம் முழுமையா நிரம்பி இருக்கு. ஆரோக்கியம் அப்படிங்கிறது தான் என்னுடைய சொத்து. இந்த மாரியான பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அ நான் வந்து ஆம் அ மணி மேனிஃபெஸ்டேஷன்ல சொல்லுவாங்க. நான் வந்து ஐ அம் அ மணி மேக்னெட். ஐ கான்ஸ்டன்ட்லி அட்ராக்ட் மணி. இந்த மாரிலாம் நம்ம சொல்லும்போது என்ன ஆகும்னா, நம்மகிட்ட என்கிட்ட பணம் வருமா? அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? நெகட்டிவா. நம்மல்லாம் வாய்ப்பு இருக்குல்ல, வாய்ப்பே இல்லைங்க. நம்மல்லாம் வந்து கஷ்டப்பட்டா தான் நமக்கெல்லாம் ஏதோ ஒரு 5 பைசாவாவது வரும். அந்த மாரியான நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் ஓரங்கட்டுறதுக்காக தான், நாம் இந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன திருப்பி, 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 திருப்பி சொல்லி, நம் மனதை ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ப வச்சு, அத ஆழ் மனதில கொண்டு போய் ஸ்டோர் பண்றோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த நெகட்டிவ் டாக், செல்ஃப் டாக் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகுது. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா இல்லாம போகும்போது தான், நமக்கு இந்த பாசிட்டிவான விஷயங்கள நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும். இதுக்காக தான் இந்த அஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நமக்கு சப்போர்ட் பண்ணுது. நெறைய பேர் வந்துட்டு இந்த அஃபர்மேஷன்ஸ் மூலமாக வெயிட் லாஸ் பண்ணதா சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய நோய்கள வந்து ரிவர்ட் பண்ணதா சொல்லியிருக்காங்க. அவங்க ஆசைப்பட்ட எதிர்பார்த்த சில வேலைகள் அவங்களுக்கு கிடைச்சதா சொல்லியிருக்காங்க. ஒரு ஜாபுக்குள்ள போனதா சொல்லியிருக்காங்க. குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை கிடைச்சதா சொல்லியிருக்காங்க. இந்த மாரி நெறைய வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸஸ், ஃபீட்பேக்ஸ் நம்ம டெஸ்டிமோனியல்ஸ்லாம் பார்த்தோம்னா, நெறைய வந்து நீங்க நெட்லயே பார்த்தீங்கன்னா, நெறைய ஏகப்பட்டது வந்துகிட்டே இருக்கும். ஸோ, இதுல வந்து நமக்கு என்ன வொர்க் அவுட் ஆகும்? எனக்கு வந்து இது வந்து எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நம்மளுடைய ஆழ் மனதுல இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ, நெகட்டிவ் பிலீஃப் சிஸ்டத்த கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கிறதுக்காக, நமக்கு தேவைப்படுகிற பாசிட்டிவ் அஃபர்மேஷன நாம கிரியேட் பண்ணி, அத நம்ம வந்து சொல்ல ஆரம்பிக்கணும். அதை நம் ஆழ்மனம் நம்ப வைக்கணும். இது கொஞ்சம் சில நாட்கள் ஆகும். ஆரம்பத்துல நாம சொல்லும்போது, நமக்கே வந்து நம்ம வாயில சொல்லும்போதே ஒத்துக்க முடியாத மாரி இருக்கும். நம்ம இன்டெலிஜென்ஸ் வெளிய வந்துரும். அது எப்படி நடக்கும்? டாக்டர்ஸே சொல்லியிருக்காங்களே! இந்த ரிசர்ச்லயே சொல்லியிருக்காங்களே! இது வந்து ரிவர்ட் ஆகாதுன்ட்டு. அப்படின்லாம் நமக்கு தோணலாம். இதை நாம திருப்பி திருப்பி பண்ணும்போது மிராக்கிள்ஸ் பல இடங்கள்ல நடந்திருக்கு அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோட அத பார்த்து நம்ம இந்த அஃபர்மேஷன்ஸ் சொல்லும்போது, நமக்கு நிறைய பாசிட்டிவான ஆ இது வந்து ரெஸ்பான்ஸஸ் வந்து நம்மளுடைய லைஃப்ல நடக்கும். ஸோ ஃபிரெண்ட்ஸ், பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் நமக்கு நன்மைய குடுக்குமா? தீமைய குடுக்குமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்பிக்கையை பொறுத்தது. நம்மளுடைய நம்பிக்கையின் அடிப்படையில நம்ம வந்து அத நல்லதாவும் மாத்திக்க முடியும், கெட்டதாவும் மாத்திக்க முடியும். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட்.